ஃப்ரைடே மார்னிங் ஆடியோட ஃபஸ்ட்டு ஃப்ரைடே அப்படிங்கிறதால கொஞ்சம் ஏர்லியாக நம்மளோட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு காலையிலே. நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து பணியாரம் கேட்டிருந்தாங்க. பணியாரத்துக்கு அவங்க வெங்காயம்லாம் நறுக்கி கொடுத்தாங்க. பணியாரம் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு தக்காளி சட்னி எப்போதும் போல ஒரே மாதிரியே செய்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து தக்காளி சட்னி பண்ணியிருந்தோம். தக்காளி வர மிளகாய் ரெண்டத்தையுமே வந்து நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தக்காளியை நல்லா ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு தக்காளி வர மிளகாய் ரெண்டையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா அரைச்சாச்சு. மையை தாளிப்பு வந்து கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிறதையும் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டுருந்தேன். நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாவு கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவு உள்ளே சேர்த்துக்கும் போது அது நல்லா திக்னஸ் ஆகுது. தண்ணி சட்னியாக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாவு சேர்க்கும் போது நல்லா கெட்டியாகிடுது. அது மட்டும் இல்லாமல் நல்லா புளிப்பு டேஸ்ட்டாகவும் இந்த சட்னி இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே இல்லை இந்த சட்னி. ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாகவே இந்த சட்னி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி இதை இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு சட்னி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பணியாரம் தக்காளி சட்னி தான். ரோட்டு கடை தக்காளி சட்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.